ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம்னா USD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். அது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸும் ப்ரைஸிங்கும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? USD CHF இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சார்ட்டில் என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், எத்தனை இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு, எதனால் அந்த ஸ்பாட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம எப்போவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். ட்ரெண்டு வந்து CH கொடுத்து நமக்கு சிட்டிங்கில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு கூட எடுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு எடுத்து டைரக்ட் என்ட்ரியும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் டைரக்ட் என்ட்ரி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன இது பண்ணாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் சாலிடாக இறங்குவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் இது கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ நீட்டாக செக் பண்ணலாம். ஒரு ஜோனுக்கு கீழே இந்த ஒரு பாயிண்ட் வந்து எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜோனுக்கு கீழே ஏசியனோட ஹை ஆர் லோ இருந்துச்சு அப்படின்னா லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. இந்த ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 1 ஹவரில் நான் உங்களுக்கு வந்து திருப்பி காட்டுறேன். விக்கு போயிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? எடுத்துக்கலாம். பாடி க்ளோஸ் ஆனால் தான் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஓபி மார்க்கிங்க்கு தான் நம்ம வந்து 5 மினிட்ஸ்க்கு வரோம். ட்ரெண்ட் மார்க்கிங் வந்து 1 ஹவர் தான். ஸோ வந்து இது வந்து வேலிடான்னு கேட்டால் வேலிடு. இது வந்து நம்மளுடைய CH பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி இருக்குது. அது வந்து SMT என்ட்ரி. சரிங்களா? SMT என்ட்ரி, SMC இல்லை SMT. சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பாடி க்ளோஸ் ஆனோடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது கீழே போகுது அப்படின்ட்டு. ஸோ வந்து எங்கே வந்து நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுட்டு ஒரு இது வந்து நம்ம இழுத்து விட்ருவோம். சரிங்களா? கீழே வரைக்கும் நம்ம இழுத்து விட்ருவோம். இது SMT இது. சரிங்களா? SMC இல்லை SMT. கீழே வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 1:14. இது SMT ஆர்டர். சரிங்களா? இப்போ SMC பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் வந்து 5 மினிட்ஸ்க்கே போகிறேன். 5 மினிட்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் தான். பட் இந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்துச்சான்னா மார்க்கெட் வரல. ஸோ அடுத்தடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு புல் ஆகி இது வந்து CH மாதிரி கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு புல்லை வச்சு இதை கால்குலேஷன் போடுறப்ப மிஸ் ஆகும். ஸோ இந்த என்ட்ரி வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஹையும் கட் ஆகலை, லோவும் கட் ஆகலை. சரிங்களா? கிட்டத்தட்ட இது ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்றுங்களா. ஏன்னா வந்து இந்த ஒரு கேண்டில்குள்ளே தான் எல்லா கேண்டில்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே, இங்கே வந்து இன்னொரு என்ட்ரி எடுக்குது. இந்த என்ட்ரியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு செஷன் என்ட்ரி. சரிங்களா? செஷன் டைமில் தான் வந்து இது என்ட்ரி எடுக்குது. ஸோ செஷன் என்ட்ரின்னு வச்சுக்கலாம். இது வந்து 2வது என்ட்ரி இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அது என்ட்ரி நம்பர் 2. ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இந்த ஜோனுக்கெல்லாம் மேலே வச்சிங்கனாலே போதும். இவ்வளோ தூரம் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் பஃபர் வச்சு அந்த ஜோனுக்கு மேலே இவ்வளோ தூரம் வச்சிங்கன்னா போதுமானது தான். சரிங்களா? அதே மாதிரி செஷன் என்ட்ரி அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் லைன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் நல்லது தான். சரிங்களா? இவ்வளோ தூரம் ஃபுல் டார்கெட்டை வந்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு 1:3 வந்து எடுத்தால் போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னா 1:3 வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். சரிங்களா? 1:6 வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 1:6 அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேஜராக வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி RR வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? 2 RR இருக்குது. 2 உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறதெல்லாம் தாண்டி மார்க்கெட் என்ன இது பண்ணுது அப்படின்றது மேஜராக ரோல் ப்ளே பண்ணும்.
அவ்வளோதான், ஃபுல் டார்கெட்டை வந்து அச்சீவ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஷோக்கு வேணால் நம்ம வந்து காட்டலாம் என்னென்ன என்ட்ரிஸ் எடுத்திருக்கு அப்படின்றது ஜஸ்ட் வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம டைரெக்ஷன் கண்டுபிடிச்சாலே நம்ம மீதியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஹோப் வரும். அதுக்காக வந்து இந்த டைரெக்ஷன் நான் காட்டுறேன். சரிங்களா? என்னென்ன என்ட்ரிஸ் எடுத்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் வந்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஏஷியனோட ஹை வந்து ஸ்வீப்பு. இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறோம் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்குது. டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன ஒன்று கிடச்சிருக்குங்க, இந்த இடத்துலையும் நமக்கு ஆர்டர் பிளாக் கிடைக்கல. இன்னொரு டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து நீட்டாக வந்திருக்குங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு, பட் ஸ்டில் வந்து இது வேலிடு தான், எடுக்கல அவ்வளோதான். 1 ஹவரில் வேலிடு. இன்னும் ஒன்று கூட நீங்கள் அதிகப்படுத்துறதுனா அதிகப்படுத்திக்கோங்க. இதில் வந்து நமக்கு அந்தளவு கிளாரிட்டி இல்லை. ஸோ வந்து டவுன் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஏசியன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே இறங்குங்களா, மறுபடியும் டவுன் ஃப்ரேம் வருவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் ஸ்வீப்பு, உங்களுக்கு சிஹெச் பாயிண்ட்டுங்கிறது இங்கே தூக்கியிருக்குங்கிறதுனால இதை வந்து நம்ம சிஹெச் பாயிண்ட்னு எடுப்போம். அப்படி எடுத்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். சரிங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இது பண்ணும். சரிங்களா? இது ஒன்று எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை சார் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? உங்களுக்கு 1 மினிட்டில் போனோம்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனோடைய இங்கே வந்து கிடச்சிரும். சரிங்களா? இதை சிஹெச் பாயிண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா கூட 1 மினிட்டில் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அது டோட்டலாக வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதை மொத்தமாக எடுத்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை எடுத்து ரீஃபைன் பண்ணி நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு குட்டி என்ட்ரி, பட் நமக்கு லிக்விடிட்டி இல்லைன்றதுனால அவாய்ட் பண்ணுறதே மேல். சரிங்களா? இங்கே வந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கு மேலே வரலாம். எஸ், அதுக்கு வந்து நீட்டாக வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம ஷோ தான் பண்ணிட்டுருப்போங்க. நீட்டாக கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம கண்ணுக்கு இப்போ சிக்கிறது என்னங்க, ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி. சரிங்களா? டபுள் டாப் லிக்விடிட்டி வச்சு அது வந்து நீட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மார்க்கெட் வந்து இதே தான் பண்ணும். சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி வச்சு எடுக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, ஒரு லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு லிக்விடிட்டியிலேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? இதில் இந்த இடத்துல நம்ம எதை வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், இந்த ஒரு சிங்கிள் டாப். சரிங்களா? லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேங்க, என்ட்ரிஸ் வந்து பார்த்தாச்சுங்களா. 1 ஹவருக்கு வந்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? கரெக்டாக சொல்லணுன்னா எங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னா இங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை இங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் எஸ்எம்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா? ஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:8 வந்து வருது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிப்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க, ஆர்ஆர் வேண்டாம். சரிங்களா? ஒரு 170 பிப்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். 2 நாள் 9 மணி நேரம் வந்து டைம் டியூரேஷன் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி உங்ககிட்ட இதுதான் நான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.